Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட பூலியன் பத்தி பார்க்க போறோம். பூலியன்னா நமக்கு தெரியும் 0, 1 ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். இது எதுக்குன்னா ஒரு எக்ஸ்பிரஷனோட ட்ரூத் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பூலியன் வேல்யூ கூட யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு ரெப்ரசன்ட் த ட்ரூத் வேல்யூ ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ 1, ஃபால்ஸ்னா அதோட வேல்யூ 0. இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கு டி கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும், அதே போல் ஃபால்ஸ்க்கு எஃப் கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். பூல் ஃபங்க்ஷன் யூஸ்டு டு செக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ. பூல் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே வேல்யூ அனுப்பும்போது அது ஜீரோவாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா சம் வேல்யூ இருந்ததுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த பூல் ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் தந்தால் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0, 0.0 இல்லை எந்த வேல்யூமே வரல, நன், ஸ்கொயர் ப்ராக்கெட், கர்லி பிரேசஸ் வேல்யூ தவிர எது வந்தாலுமே ஃபால்ஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட ரிட்டர்ன் டைப் என்ன நம்ம செக் பண்ணணும், ஏதாவது ஒரு சம் மீனிங்ஃபுல் வேல்யூ வருதா இல்லையான்னு பார்க்கணுன்னா அப்போ அந்த டைமில் பூல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணி அதர் தென் வேல்யூ வரும்போது அது நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதை வச்சு நம்ம வேலிடேஷன் பண்ணிக்கலாம். பொதுவாகவே எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் நம்ம மேக் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேல்யூ கொடுத்துக்கிறேன். a is equal to 10 plus true. print a. பாருங்க 11 print ஆகுது, ஏன்னா வேல்யூ ஆஃப் t, வேல்யூ ஆஃப் ட்ரூ வந்து 1. again நான் ரிப்பீட் பண்ணுறேன். a is equal to 10 plus false. print a. பாருங்க 10 வருது, ஏன்னா வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் வந்து 0. இதில் ட்ரூவும் ஃபால்ஸும் வேறு கலரில் தெரியுது, ஏன்னா இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்ன்ற காரணத்தால். நம்ம கீவேர்ட்ஸ் பற்றி தனியாக ஒரு டாப்பிக்கே போட்டிருப்போம். எகெயின் இப்போ ட்ரூ ஃபால்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம பூல் கொடுத்து பார்ப்போம். பூல் ஃபங்க்ஷனில் ட்ரூ கொடுக்குறேன், ஏன்னா டி கேபிட்டல் கொடுக்காதனால எரர் காட்டுது. ஸோ அகைன் நம்ம டி கொடுத்துக்கலாம், டி கேபிட்டலாக கொடுத்துக்கலாம். ட்ரூவே நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. பூல் ஆஃப் சம் வேல்யூ கொடுக்குறேன், ரிட்டர்ன் ட்ரூ வருது. இந்த இடத்துல 0 கொடுக்கலாம், ஃபால்ஸ் வருது. அகெயின் ஆல்பி கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சம் பாயிண்டில் கொடுக்குறேன், ஃபால்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா இதை வந்து 0.8 ட்ரூ வருது, ஏன்னா 0 ஃபுல்லாக இருந்தது தான் அது ஃபால்ஸ் வரும், வேல்யூ இருந்துச்சுன்னா வந்து ட்ரூ தான் காட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு ப்ராக்கெட் கொடுக்குறேன், அகெயின் ஃபால்ஸ் வருது. இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் கொடுக்குறேன், ஃபால்ஸ் வருது, ஏன்னா கமா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் தான் காட்டும், வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரூ காட்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நம்பர் ஈவனா இல்லை ஆடான்றதை செக் பண்ண போகிறோம். அதில் நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் பூல் சம் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 20 கொடுத்துக்கிறேன். 20 mod 2 is equal to 0 if x colon print even else colon print odd. ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வேரியபிள், அதில் ஒரு நம்பர் மாட் கொடுத்துருக்கேன். இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அகெயின்
ட்ரூ வரும், 1 வரும். வேல்யூ boolean of 1 சம் வேல்யூ வருது அப்படின்றதுனால இந்த இடத்துல 1 அப்படி இருக்கும். எக்ஸோட வேல்யூ ஈவனாக இருக்கும். இதே எல்ஸ் பார்ட் நான் இப்போ இந்த இடத்துல 21 கொடுத்தேன்னா எல்ஸ் பார்ட் போயிட்டு ஆட் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஈவன் வருது. ஏன்னா இந்த இடத்துல நான் 20 கொடுத்துருக்கேன். இதே நான் 21 கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு மாட் பண்ணும் இந்த ஆப்ரேஷன். எகெயின் ஈக்குவல் டு 0னா ஃபால்ஸ் வரும். boolean of false 0. இஃப் எக்ஸ் நம்ம செக் பண்ணுறோம், 1ஆக இருந்தால் இதுக்குள்ளே வரும், எல்ஸாக இருந்தால் இந்த ஆடில் போகும். அதனால் நமக்கு ஆட் போச்சு. இதே பாருங்கள், 45 கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், F5 ப்ரெஸ் பண்ணுறேன். எகெயின் நமக்கு ரிசல்ட் ஆட் வருது. ஏன்னா இது ஒரு ஆட் நம்பர். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. அதனால் 0 வேல்யூ பாஸ் ஆகும். 1ஆக இருந்தால் ஈவனுக்கு வரும், 0வாக இருந்தால் ஆடுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? பூல் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.